Hello friends, welcome to our channel Athiran Biztech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுமையான விஷயத்தில் வந்திருக்கோம். என்னென்னு கண்டெய்னர் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. கண்டெய்னர் பிஸ்னஸ் தாங்க. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் வந்திருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு காலியான இடங்கள். இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் நம்ம அமைக்கணும்னா என்ன பண்ணணும், இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணணும், அதுக்கு செலவாகும். ஸோ இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக முறியடைக்கிற மாதிரி தான் இந்த கண்டெய்னர் கொண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டெய்னரை வந்து ஃபுல்லாகவே ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. கண்டெய்னர்னா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய இந்த லாரியிலலாம் போகும் பார்த்துருப்பீங்க, பல்காக இருக்கும். ஸோ அதுதான் கண்டெய்னர். ஒரு கண்டெய்னரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபீட் இருக்கும். அதுதான் காமனாக எல்லாத்துலேயுமே இருக்கும். 8 ஃபீட் இருக்கும் வித்து, அகலம். நீளம் பார்த்தீங்கன்னா 20 அடி 40 அடி இருக்கும் நீளம். ஸோ நம்ம பார்க்குற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் இன்ட்டு 8 ஃபீட் அதோட லென்த்து. ஹைட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 ஃபீட் 6 இன்ச்சஸ் இருக்கும் அதோட ஹைட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும் எல்லா கண்டெய்னரோட டைமென்ஷனும். ஸோ இந்த கண்டெய்னர் எதனால் பண்ணியிருக்காங்க, அதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெதரிங் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெதரிங் ஸ்டீல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் வந்து ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ்லேருந்து 100 வருஷம் முடியும், 50லேருந்து 100 வருஷம் முடியும். இந்த ஸ்டீல் வந்து பயங்கர ஸ்ட்ராங். இதை வந்து அடிச்சுக்க இந்த உலகத்தில் ஸ்டீலே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் பண்ண ஸ்டீல் தான் இது. இதோட அலாய் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கிள், குரோம், மேக்னீஷியம். ஸோ இதோட சேர்ந்து அந்த அலாய் தான் இந்த ஸ்டீலோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஸோ அதனால தான் இதோட ஸ்டீல் பேர் வந்து வெதரிங் ஸ்டீல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெதரிங் ஸ்டீலை வந்து காட்டன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. காட்டன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் ஆனதான் அந்த ஹோல் கண்டெய்னராக இது வந்து அலாய் ஸ்டீல். அலாய்னா காம்பினேஷன் ஆஃப் செவரல் மெட்டல்ஸ் அந்த காம்பினேஷன் தான் ஒரு அலாய். ஸோ அதனால் அதோட ஸ்ட்ரென்த் சூப்பராக இருக்கும். கரோஷன்லாம் ரொம்பவே லேட்டாக தான் ஆகும். ஸோ சீக்கிரம் ஆகாது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 இயர்ஸ் டு 100 இயர்ஸ் நிலைக்கக்கூடியது அந்த கண்டெய்னர். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை செய்யலாம். ஸோ இந்த ஸ்டீல், இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம், ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே ஒரு பெருசாக தான் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே ஒரு வீடு கட்ட முடியாது உங்களால். அப்போ இந்த கண்டெய்னரை வந்து நீங்கள் வீடாக கன்வெர்ட் பண்ணி அங்கே போய் நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பல விதமான இந்த கண்டெய்னரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பப்ளிக் டாய்லெட் கூட இந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணி பண்ண முடியும் நம்மளால். ஸோ இது மாதிரி பல விஷயத்தை வந்து இந்த கண்டெய்னர் வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டெய்னர் வச்சு நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது மார்க்கெட்டில் 1 lakh rupees, 1.1லேருந்து ஒரு 1.5 lakhsக்குள்ளே கிடைக்கும், டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி. இந்த கண்டெய்னரோட சைஸ் வந்து இப்போ சொல்கிற கண்டெய்னரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி கண்டெய்னர். இதே 40 அடி கண்டெய்னர் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 2 lakhsலேருந்து 2.5 lakhs முடியும் ஆகும். இது தாங்க கண்டெய்னர். இப்போ கண்டெய்னர் வந்து எப்போவுமே ஒரு புது கண்டெய்னர் உங்களால் வாங்க முடியாது. நான் சொல்கிற கண்டெய்னர் எல்லாமே வந்து ஒரு ஓல்டு கண்டெய்னர், டேமேஜான கண்டெய்னர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த கண்டெய்னர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஸோ அந்த கண்டெய்னரை வாங்கி தான் நம்ம வந்து ரீஃபேப்ரிகேட் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரு எக்ஸ்போர்ட் கான்டாக்ட் கிடச்சிச்சின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா நம்ம இன்னும் கம்மியான ப்ரைஸ்லேயே வாங்க முடியும், 50,000 60,000 வாங்க முடியும். ஏன்னா அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அந்த கண்டெய்னர் கொடுப்பாங்க. மார்க்கெட்டில் அதை வாங்கி அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சு நம்மளுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அது ஈஸியாக கிடச்சிடும். அது கொஞ்சம் கோட்டிங்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னர்லாம் பார்த்துட்ருப்பீங்க. இந்தியா மார்ட்டில் அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னரை நீங்கள் வாங்கி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோம் செட்டப், நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெட்டல் ஃபேப்ரிகேட்டராக இருக்கீங்க, ஒரு வெல்டிங் பட்டையில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இந்த கண்டெய்னரை வாங்கி ஃபுல்லாகவே ரீஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு ஹவுஸ் மாடலில் டிசைன் பண்ணிடலாம், இல்லை ஆஃபீஸ் மாடலில் டிசைன் பண்ணி உங்களுக்கு செலவாகிறது பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்னொரு 2 to 3 lakhs ஆகும். செலவு பண்ணிங்கன்னா 4 lakhsல முடிஞ்சிடும். பட் இதை எவ்வளோ மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 லட்சத்துலேருந்து 20 லட்சம் முடியும் விற்றுட்ருக்காங்க மார்க்கெட்டில் கண்டெய்னர் ஹவுஸ். இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களாம் ஒரு கேரவன் சொல்லுவாங்க. அந்த கேரவன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டெய்னர் மாடலில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டெய்னர்லேயே ஃபுல் செட்டப்ஸ் இருக்கும். அவங்க குளிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, ஸோ எல்லாமே இருக்கும் அந்த கண்டெய்னரில். ஸோ அந்த கண்டெய்னர் தான், அதனால அது காஸ்ட். அவங்க 40 ஃபீட் கண்டெய்னர் ட்ராவல் பண்ணுவாங்க, லாரிலாம் இழுத்துட்டு போகும். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷால் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த கண்டெய்னருக்குள்ளே. அதுதான் அந்த கண்டெய்னரோட ஸ்பெசிஃபிகேஷன்.
அதனால தான் அதுக்கு டிமாண்ட் இருக்குது. ஈவன் இப்போது நீங்கள் ஒரு இடம் இல்லை, உங்களுக்கு பிளாட் இல்லை, லேண்ட் இல்லை, ஆனால் நம்ம அங்கே போய் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரை வாங்கி அந்த இடத்துல போய் லான்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஹவுஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கலாம், உங்களால் வாழ முடியும். ஸோ அதை கொடுத்தது தான் அந்த கண்டெய்னர். ஸோ இது மாதிரி பல விதமாக நம்ம கண்டெய்னரை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போது கண்டெய்னர் ஹவுஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ நீங்கள் வந்து இப்போது சென்னையில் இடம் வாங்கலேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ்லேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் இது மாதிரி ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல இந்த கண்டெய்னரை வச்சு வீடு மாதிரி ரெடி பண்ணி உங்களால் வாழ முடியும். எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 வருஷத்துலேருந்து 100 வருஷம் அசையாமல் இருக்கும் இந்த கண்டெய்னர். நீங்கள் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு இந்த கண்டெய்னர் ஹவுஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இதை பிஸ்னஸாகவும் பண்ணலாம், நம்ம யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அவங்க ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்ருக்கேன். இந்த கண்டெய்னரை பார்த்துட்டு இருக்க கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ், ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்தோம். இந்த ரியல் எஸ்டேட்டில் தான் இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் தான் அமைச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் ஜன்னல் வச்சுருக்காங்க, ரூஃபிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கண்டெய்னரில் வந்து வெயில் தாக்கம் ரொம்பவே கம்மியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே எதுவும் பெனிட்ரேட் ஆகாது. ஏன்னா மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் அப்படி. ஸோ அது மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆன ஒரு கண்டெய்னர் இல்லையா. ஸோ அதனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க மெட்டீரியல் எதுவுமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே ஸ்ட்ராங். ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவுமே இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான் இந்த கண்டெய்னர். ஸோ ஈவன் ஸ்டீல், ஈவன் இந்த சிமெண்ட்டில் போடுறதோட இது வந்து ஈக்குவல் டு தட். நீங்கள் வந்து அதை தாராளமாக யூ கேன் ஹேவ் அ ட்ரை. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. Bye from Shiva.